எப்பவும் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு நகரம். அந்த நகரத்தில் நிறைய காகங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த காகங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே பரபரப்பாக ஏதாவது உணவு தேடிக்கிட்டே இருக்கும், இல்லை கூடு கட்டி அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு காகம் மட்டும் எப்போவுமே சாப்பாடு தேடாது, எப்போவுமே கூடு கட்டாது. அதுக்கு பதிலாக எப்பப்பெல்லாம் பளபளப்பாக இருக்கிற பொருட்களை பார்க்குதோ அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வந்து ஒரு மரத்தோட அடியில் சேகரித்து வச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த மரத்தோட தண்டு பகுதியில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக பளபளப்பாக இருக்கிற எல்லா பொருட்களையுமே ஒன்றா சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. இதை பார்க்கும்போது மற்ற எல்லா காகங்களுக்கும் வேடிக்கையாக இருந்தாலும் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த காகம் எப்போவுமே பளபளப்பாக இருக்கிற எல்லா பொருட்களையுமே சேர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பொருட்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நாணயங்கள் இருந்துச்சு, சின்ன சின்ன பளபளப்பான கற்கள் இருந்துச்சு, அப்புறம் உடைஞ்ச கண்ணாடி துண்டுகள், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பொருட்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த காகத்துக்கு என்னென்னா, அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும். தினமும் காலையில் யாருக்கும் தெரியாமல் அது சேகரித்து வச்சுருக்கிற இந்த இடத்துக்கு வரும். அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நான் இது வரைக்கும் சேகரித்தது எல்லாமே ரொம்ப பளபளப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தினமும் காலையில் அது சேகரித்து வச்சுருக்கிற அந்த இடத்துக்கு வந்து உட்காந்து எப்போவுமே பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஊர்லேயே நான் தான் ரொம்ப வசதியான காகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமை எப்போவுமே மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதுவுமே ஒவ்வொரு நாளும் அதோடைய கஜானாவை பெருகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சமயம் அதனுடைய அந்த கஜானாவை பார்த்து பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்க அந்த சந்தர்ப்பத்தில் தூரத்தில் ஒரு வெள்ளை புறா ஒன்று ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு எதையோ பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இந்த காகத்துக்கு நம்முடைய கஜானாவை தான் அதை பார்க்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பறந்து அந்த புறா கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்குது. அந்த புறா ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த காகம் போயிட்டு, என்னப்பா ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்க, நான் வந்து என்னுடைய பொக்கிஷத்தை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன், அதை தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக பாணியில் அந்த புறா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த புறா வந்து எதுவுமே சொல்லலை. அதுக்கு பதிலாக, அட நீ வேறப்பா, நான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த சூரிய அஸ்தமனம் இருக்குது பார்த்தியா, அது எவ்வளோ அழகாக இருக்குது, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த காகம் அதோட பெருமையை இந்த புறா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சேகரித்து வச்சுருக்க அந்த இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருப்பா, இந்த நகரத்துலேயே இந்த மாதிரி யாருமே சேகரிச்சிருக்க மாட்டாங்க, நான் தான் சேகரித்து வச்சுருக்கிறேன், இந்த நகரத்துலேயே நான் தான் ரொம்ப பணக்கார காகம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெருமைகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டு முடிச்சு அந்த புறா சொல்லுது, என்னப்பா எவ்வளோ சேகரித்து என்ன பிரயோஜனம், நீ திரும்ப திரும்ப சேகரிச்சுக்கிட்டே இருக்கன்னா அப்போ அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்குது, நீ வந்து இப்போ சேகரிச்சதில் மகிழ்ச்சியாக இல்லை. இப்போ நீ ஒரு விஷயத்தை செய்யும்போது அதன் மூலமாக உனக்கு மகிழ்ச்சி கிடச்சிச்சின்னா மறுபடியும் அந்த விஷயத்தை நோக்கி போக மாட்டேன். ஆனால் நீ வந்து திரும்ப திரும்ப சேர்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னா இதனால் உனக்கு ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது, நீ தேவையில்லாமல் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, இதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதை கேட்ட அந்த காகத்துக்கு ரொம்ப மனம் சங்கடமாக போயிடுச்சு. என்னது இது, நம்மளை பற்றி நம்ம எவ்வளோ பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த புறா வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அந்த இரவு நேரத்தில் அப்படியே தூங்க ஆரம்பிக்குது. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த காகத்துக்கு அந்த புறா சொன்ன விஷயம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. அந்த காகத்தோட கனவுல திடீர்னு ஒரு பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி கனவு காணுது. அந்த சமயம் ஒரு காகம் அந்த பக்கம் வருது. அந்த காகத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய காகமாக இருக்குது. அந்த காகம் இதுகிட்ட வந்து, என்னப்பா என்ன தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்குது. அதுக்கு இந்த காகம் சொல்லுது, இல்லை என்னுடைய பொக்கிஷத்தெல்லாம் சேகரித்து வச்சுருந்தேன், இப்போ எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல, நான் வந்து தெரியாமல் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகத்துக்கிட்ட வழி கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அந்த காகம் சொல்லுது, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒரு வேலை பண்ணு, உன்னுடைய பொக்கிஷம் எல்லாத்தையுமே விட்டுட்டு நாளைக்கு காலையில் சூரிய உதயம் ஆகும்போது சூரியனை நோக்கி நீ பறந்து போய்கிட்டே இரு, அப்போ நீ வந்து உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த விஷயத்தை கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த கனவு முடிஞ்ச உடனே டக்குன்னு அந்த காகம் விழிச்சு எழுந்துருச்சு. என்னது இவ்வளோ பெரிய கெட்ட கனவாக இருக்குது, நம்ம இவ்வளோ காலமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் சேகரித்து வச்சுருக்கிறோம், இது என்னடான்னா ஒரே அடியாக அதை விட்டுட்டு போக சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு அதே யோசனையில் அந்த காகத்துக்கு தூக்கமே வரலை. காலையில் எழுந்த உடனே இது எல்லாமே நிஜம் மாதிரி தான் இருக்குது. அது மனசுக்குள்ளே இரண்டு விதமாக தோண்டிக்கிட்டு இருக்குது. சரி, ஒருவேளை நம்ம அப்படி போனோம்னா இதை விட பெரிய புதையல் ஏதாவது கிடைக்கலாமே அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவ்வளோ காலம் சேகரித்ததை எப்படி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. சரி, முயற்சி பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லா பொருட்களையுமே அங்கேயே விட்டுட்டு சூரியன் உதயமாகும்போது சூரியனை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பறந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில் நிறைய விஷயங்களை பார்க்குது.
திரும்ப போயிடலாமா, நம்ம தேவையில்லாமல் தவறான முடிவு எடுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அது மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. சரி பரவாயில்ல, ஒரு முறை வந்துட்டோம், முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பறந்துக்கிட்டே இருக்குது. அப்படி பறந்து போய்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பேரை மீட் பண்ணுது. முதல்ல ஒரு சின்ன ஸ்பேரோ ஒன்று மீட் பண்ணுது. அந்த சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த சிட்டுக்குருவிக்கு அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே இந்த காகம் கொண்டு வந்து கொடுக்குது. அது கொடுத்த உடனே இந்த காகத்தோட மனசில் ஏதோ புது விதமான ஒரு உணர்ச்சி ஒன்று தோணுது. இது வரைக்கும் அந்த மாதிரி இது ஃபீல் பண்ணதே கிடையாது. என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து வழியில் ஒரு கொக்கு ஒன்று பார்க்குது. அந்த கொக்குமே வழி தவறி போயிடுச்சு. இந்த காகம் அதுக்கு உதவி செஞ்சு அதோட குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்குது. இப்படியே நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, உண்மையிலே வாழ்க்கையில் எது மகிழ்ச்சி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. இவ்வளோ நாள் பொருட்கள் சேர்த்துறது தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது உண்மை கிடையாது. மற்றவங்களுக்கு எப்போ நாம் உதவி செய்கிறோமோ அப்போ தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த காகம் புரிஞ்சுக்கிடுச்சு. ஒருவேளை இது தான் உண்மையான புதையல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவுல சொல்லியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் அந்த நகரத்துக்கு வருது. ஆனால் இப்போது மொத்தமாகவே மாறிடுச்சு. எல்லா காகங்களுக்குமே இது அனுபவிச்சு அந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுக்குது. எல்லாருக்கிட்டேயும் அவங்க பொருட்கள் மேலே இருக்கிற மோகத்தை விட்டுட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குது. இது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பொருட்கள் மேலே இருக்கிற மோகத்தினால தினம் தினம் நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம எப்போ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு அவங்க முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்குறோமோ அப்போ தான் நம்ம உண்மையான மகிழ்ச்சினா என்ன அப்படிங்கிறத உணர முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஆனால் பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திட்டு போய்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் இந்த காகம் மாதிரி எது மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம உணராமலே போயிடுவோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.